நீங்க கல்யாண விஷயம் பேசுறதா இருந்தா வேணாம் பாட்டி. ஏன் வேண்டாம்? இங்க பாருடா, உன் விஷயத்துல நாங்க எல்லாரும் எந்த முடிவு எடுத்தாலும் அது உன் நல்லதுக்கு தானே கண்ணா. எனக்கும் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டாமா பாட்டி? திடீர்னு வந்து கல்யாணம்னு சொன்னா நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணிட போறதில்ல. ஜாதகத்தை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு உன்னை பிடிக்கணும் இல்லையா? பாருடா, உன் கைய காலை கட்டி போட்டு உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம். பயப்படாத. சரியா? நான் இங்க வந்தது எப்படியாவது உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது இல்ல. காரணம் கேட்கதா. கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாரு அர்ஜுன், ஏற்கனவே நீ அதிகமாவே படிச்சுட்டியே. ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இங்க பாரு அர்ஜுன், ஆண்டவன் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கான். உங்க அப்பாவும் சித்தப்பாவும் செய்யற பிசினஸ எதிர்காலத்துல நீ பாத்துக்கிட்டாலே போதுமே. நம்ம குடும்பத்துக்கு என்ன குறை இருக்கு சொல்லு? நானும் அப்படி எதுவும் சொல்லல பாட்டி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஏன் பாட்டி நீங்க எல்லாரும் திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அது எங்களோட கடமைடா. எனக்கும் வயசாயிடுச்சு. இவ்வளவுதானா காரணம்? உன்கிட்ட என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியல. உன்கிட்ட காரணத்தை சொல்ல முடிஞ்சா இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லையே. நீ வேண்டான்னு சொல்லல அர்ஜுன். ஆனா உன் நல்லதுக்கு, உன் எதிர்காலத்துக்கு, உன் நிம்மதிக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நடக்கும். வீட்டில் என் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு என் மனசுக்கு தோணுது. நான் நீங்க ரெண்டாண்ணா இப்போ கோவிலில் இல்லை, எங்கேயோ காணாமல் போயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களை பார்க்காம இருக்கிறதுக்கே நான் இவ்வளோ துடிக்கிறேன்னு. இனிமே வாழ்க்கை பூரா நான் உங்களை பார்க்காம எப்படி இருப்பேங்க? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.